முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள முக்கிய தலைவர்கள் சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சற்று முன்பாக செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விரைவில் சசிகலாவை சந்திக்கப் போவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். பிரிந்து இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அதே போல பிரிந்து நிற்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு காலம் கடந்து விட்டது என ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது பேச்சின் மூலமாகவே அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் சசிகலாவை பொறுத்த வரைக்குமே அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே அமைதியாக அதிமுகவிற்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இந்த கட்சியை நான் ஒன்றிணைப்பேன், அதிமுக மறுபடியும் ஆட்சியில் வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய முன்னாள் பொருளாளரும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் போயஸ் கார்டன் சென்று சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக இவர்களுடைய சந்திப்பு என்பது அவ்வப்போது நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் அந்த சந்திப்பு என்பது நடந்தேறியது. முதன்முறையாக இந்த சந்திப்பு என்பது அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சந்திப்பு நடைபெறும் என சசிகலா தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள் ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி போன்ற நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் பணியிலும் சசிகலா ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவை ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சசிகலா மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அதிமுகவை நாங்கள் உருவாக்குவோம் என்று சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் பூகம்பங்களுக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அதிமுகவின், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றன் தற்பொழுது அவருடைய முக நூலில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமியை அனைவரும் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டார்கள், அவர் வலிமை மிக்க தலைவராக மாறி இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டும் என்று அவரும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் நாம் அதிமுக மூத்த நிர்வாகிகளிடத்தில் பேசும் பொழுது 1991 ஜெயலலிதா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தார் என்றால், பிரிந்து கடந்த, அதாவது ஜே அணி ஜா அணி என பிரிந்து கடந்த அனைவரையும் ஒன்றுபடுத்தி தன் தலைமையின் கீழ் கொண்டு வந்து அதன் பின்புதான் அவர் வெற்றி பெற்றார். அதே மாதிரியான நடவடிக்கையை தான் எடப்பாடி எடுக்க வேண்டும் என்று அனைவரும் வலியுறுத்துகிறார்கள். ஆக மொத்தத்தில் வருகின்ற நாட்களில் அதிமுகவில் பல சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.